தனுஷ் சாரோட ஒரு ஃப்ரெண்டாவே கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்றீங்கன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. யாருங்க சொன்னது? இதெல்லாம் அப்படிதாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வருவோம் இல்லையா? அது உண்மையே பொய்யோ நான் அனுபவத்தை சொல்லிடுறேன். ஸோ அப்போ அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். இப்படி இருக்காது, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் மைண்டில் நினச்சிக்கிட்டு அதை நான் பண்ணுறப்ப அது ஓகேவா இருந்துச்சு. டேரக்டர் அது மாற்றலை, இது ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த டோன்லேயே நான் போயிட்டேன். நெருக்கமான எல்லாமே ஜாம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் ஒரு மாதிரி. ஸோ அது நான் எனக்கு நானே விருப்பப்பட்டு பண்ணது. பியர்ட் நிறையா வேணும், முடி நிறைய வேணும், வளர்த்துக்குங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதுலேருந்து 6 மாதம் வளர்த்ததுக்கப்புறம் தான் ஷூட்டே நமக்கு போச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே சொல்கிறேன், மெஜாரிட்டி ஆர்டிஸ்ட்டுக்கு. ஸோ அது நீங்கள் இப்போ ட்ரெய்லர் கட்டில் வந்திருப்பில்ல, ஸோ அதுதான் லுக்கு. மீன்ஸ் பேச்சுலராக இருந்தால் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு குழந்தை இருக்குல்ல, ஸோ முத்தங்களுக்கு வந்து கொஞ்சம் பக்கத்தில் படுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப சங்கடம். அதை தாண்டி மொத்த முகமாக ஹீட் ஆகுங்க. டி சார்லாம் நான் மிரண்டேன். ஏப்பா சார் வந்தாருன்னா செட்டே அமைதியாயிரும், அவர் இருப்பார். ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜாலியாக டேரக்டர்கிட்ட பேசுவார், சரி கோ ஆர்டிஸ்ட்கிட்ட பேசுவாப்பில். ஸோ ஃபோக்கஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு 10th படிக்கிற பையன் ஏன் 6 பேக் வைக்க போகிறான்? பொல்லாதவன் படம் பார்த்த அந்த வெறி தான். ஸோ அந்தளவுக்கு அவரை நமக்கு பிடிக்கும். கழுத்தில் அந்த ருத்ராஜ கோட்டைலாம் போட்டு சுற்றின பையன் தான் நானுமே. ஸ்கூலில் வந்து முடி வளக்கூடாங்கிறப்ப ஃபங்க் வச்சுக்கிட்டு அந்த பொல்லாத நேரத்தில் வச்ச பையன் தான் நானும். ஸோ அப்போ நம்ம அப்படி ரசிச்சுட்டு இருந்தவர் கூட ஸ்க்ரீனில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும்? அவரை நான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஸ்டார் எப்படி இருக்காருன்னு பார்த்தா ஸ்டார் மாதிரி இருக்க மாட்டாப்புல. அது நம்ம பேசலை, எதுவும் பண்ணல, நம்ம பழக்கமே இருக்கும், நம்ம யாரும் பேச மாட்டோம், தள்ளி இருந்து ரசிப்போம் அவங்களை அழகாக. அப்படிலாம் இருக்கலாம், ரொம்ப பெரிய விஷயங்க. அது சில பேர் வந்து நான் அப்படி இருக்கேன் பாருன்னு காமிக்கிறதுக்கு அப்படி இருப்பாங்கல்ல, அப்படி கிடையாது. இயல்பே அதுதான். ஃபஸ்ட்டு நான் செட்டுக்குள்ளே போகிறப்ப எனக்கு தினமுமே பாருங்க கூசம்ஸ் ஆகுது பாருங்க. தினமும் காலைல நான் போகிறப்ப எனக்கு கூசம்ஸ் ஆகும். ஏன்னா அந்த இடம் நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. பழைய இன்டர்வியூ நான் என்னால் ரிவீல் பண்ண முடியல. இப்போ ட்ரெய்லரில் பார்த்துட்டீங்கல்ல, கோயில் பின்னாடி மலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெய்லர் பேக்கேஜே பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ட்ரெய்லர்? ரொம்ப நிறைவாக இருந்துச்சுங்க. நான் ஒரு சின்ன காட்சியில் இருக்கேன், நான் வச்சிருக்காங்கிறதுக்காக நான் சொல்லலை. இல்லாட்டியுமே எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஓகே, நான் இப்போ எது பேசினாலுமே நானும் நடிச்சிருக்கேன், அதனால புகழ்ந்து பேசுறாங்கிற மாதிரி ஆகி போயிடும். அதுதான் விஷயம். அதான் சொல்றேன். ஹானஸ்டா சொல்லுங்க ப்ரோ. எஸ், ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பார்க்குற எல்லாருமே பிடிச்சிருக்கு. கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்களேன், எல்லாம் கொண்டாடுறாங்க, கூஸ்பம்ஸ்ங்கிறாங்க. ஆக்சுவலாக அது கூஸ்பம்ஸ் தான். 3 தடவை நீ கன்வின்ஸாக பார்த்த கூட கூஸ்பம்ஸ் ஆகுது. அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, மெனக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ நடக்கும்னா எல்லாருமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணாதான் நடக்கும். ஸோ அந்த வகையில் இங்கே நடந்திருக்க ஒர்க் வந்து ஒரு ப்ரோ ஒர்க். அது ஒரு அவுட் வந்து மக்கள் பார்த்து கொடுக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கர ஒரு கூஸ்பம்ஸ் கிரியேட் ஆகுது. அது படமா பார்க்கும்போதும் நமக்கு ஒவ்வொரு சீன்லயும் அது கிரியேட் ஆகுமா? இல்ல இந்த சீன் எல்லாம் பயங்கர ஒரு கூஸ்பம்ஸ் இருக்குண்டா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சிவராஜ் அண்ணா வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாப்புல. ஸோ நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அவர் என்னென்ன பேசுறாரு, ரிவீல் பண்றாரு, நம்ம என்னென்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்துட்டு தான் மட்டும்தான் எடுத்து பேசணும். அதை தாண்டி நம்ம எதுவும் பேசுறோம். அதுல அவர் சொல்லியிருக்காப்புல, இந்த மாதிரி எமோஷன்ஸ் கேரி ஆகுது. ஒவ்வொரு கேரக்டரும் முடிவெடுக்கிற திறன்கள், யோசிக்கிற தன்மை, ஒவ்வொரு சுச்சுவேஷன், ஒவ்வொரு ரஷ்லையும் ஒவ்வொரு கேரக்டர் என்னென்ன மாதிரி முடிவெடுக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த டைப்ல தான் படம் நகரும். அதுல ஒவ்வொரு கேரக்டருமே அது கூட நீங்க டிராவல் ஆக முடியும் உங்களால. ஏன்னா எல்லாமே இயல்பா உண்மையா இருக்கும். ஸோ அந்த வகையில மக்கள் கனெக்ட் ஆயிடுவாங்க, பிடிக்கும். ஸோ அருண் சாரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அவர் படத்துல வந்து யாரும் பேச மாட்டாங்க, ஆக்ஷன் மட்டும் தான் பேசும், வைலன்ஸ் மட்டும் தான் பேசும், அதுலயும் கொடூரமா பேசும். இந்த படத்துல பயங்கரம் கொடூரமா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் போதே தெரியுது. ஒவ்வொரு கன் ஷாட் அவர் எங்கிருந்து கண்டுபிடிச்சிட்டு வந்தாருன்னு தெரியல. அந்த புல்லட்டு, கன்னு இதெல்லாமே வேற மாதிரி ஒன்று ரிசர்ச் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ மேக்கிங் வைஸ் இந்த படம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேக்கிங் வைஸ் உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் கேப்டன் மில்லரோட ஏடிஸை பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நான் சார் கூப்பிட்றப்ப நான் போகிறப்ப அவங்கள பார்த்ததுக்கும் சரியாக ஒரு 11 மாதம் கழிச்சு அவங்கள பார்த்ததுக்கும் லிட்டரலி கருவாடு மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அதுதான் விஷயம். ஃப்ரெஷ்ஷாக இருந்த பசங்கள்லாம் அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. சாருமே சரி, நான் பார்த்ததுக்குமே 11 மாதத்துக்கு அப்புறம் டோட்டலாக மீன்ஸ் ஸ்கின் டோன் எல்லாமே மாறி டோட்டல் பாடியே லீன் ஆகி, ஸோ அவ்வளோ ஒர்க்கு. ஒரு படம் அதுக்கான இப்போ ஃபுட் இருக்குது, தங்குற இடம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தும் ஏன் இவ்வளோ லீன் ஆகுறாங்க, ஏன் இவ்வளவு ஆகுது உடம்பு அப்படின்னா கடின உழைப்பு, அதுக்கு உண்மையான உழைப்பு போகணுங்கிறது தான். இது ஆர்டிஸ்ட், டைரக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி மொத்த டெக்னீஷியனுமே நான் சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, உண்மையாகவே கஷ்டப்பட்டுருக்காங்க. வேண்டாம் இருப்பா இது காசு தராங்க நான் பண்ணுவோங்கிறதுலாம் கிடையாது. உண்மையாகவே எல்லாரும் மெனக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு மெனக்கிட்டு இருக்காங்கிறது நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ உங்களோட கேரக்டர் பற்றி சில இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன் இதுக்கு முன்னாடி. ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் நீங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்க. தனுஷ் சாரோட ஒரு ஃப்ரெண்டாவே கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்றீங்கன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. 2024 கேப்டன் மில்லர் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தனுஷ் சாரோட ஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம். யாருங்க சொன்னது? இதெல்லாம் அப்படிதாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வருவோம் இல்லையா? அது எவ்வளவு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தனுஷ் சார். அது உண்மைதானே? என்கிட்ட ஏதாவது பொய்யா சொல்லியிருக்க போறாங்க, அப்புறம் நான் வேற சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாம போய் அது உண்மையே பொய்யோ நான் அனுபவத்தை சொல்லிடுறேன்.
படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு அருமையான அனுபவங்க. நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சாரு எனக்கு அருண் சார் கூப்பிட்டு இதான் உங்களோட கேரக்டரைசேஷன் சொல்றப்ப என்னால் நம்ப முடியல. ஓகே, இது இருக்கும் போல இந்த டைப்ல கேரக்டர் வரும் அப்படின்னு. ஸோ அங்கே போய் ஃப்ரேம் வச்சு எல்லா நடிகர்களும் சொன்ன நடிகர்கள்லாம் ஒன்றா சேர்றப்ப தான் எனக்கு புரிஞ்சு, ஓகே இது உண்மைதான், இந்த கேரக்டர் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் ஓரளவு பண்ணேன். அது ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புறேன். மக்கள் தாங்க பார்த்து சொல்லணும். ஏன்னா நம்ம மைண்டில் ஒரு கால்குலேஷன் இருக்கும், டேரக்டர் சார் மைண்டில் ஒரு கால்குலேஷன் இருக்கும். என்ன மக்கள் அதை பார்த்துட்டு இது கரெக்ட், எனக்கு எமோஷன் ஹிட் ஆகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது சக்ஸஸ் தான். கண்டிப்பா அந்த ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும் இல்லையா நம்மளோட கேரக்டருக்கு. அந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சு கத்துக்கிட்டீங்க? அது ரெடி ஆகிறதுக்கு அந்த கேரக்டர் உள்வாங்கிறதுக்கே சில ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? 1930-40 நடக்கிற கதைங்கிறப்ப நான் அது முன்னாடி கொஞ்சம் பயங்கர ஃபிட்டா இருந்தேன். ஓகே, பல்ஜியா இருந்தேன். இப்போ வித்தியாசம் ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். நான் அது எல்லா கேப்டன் உள்ள இருக்காங்க. கண்டிப்பா சாரோட ஃப்ரெண்ட் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஈக்குவலா எனக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு இல்லை, மனசார பிடிச்சிதான் நான் செஞ்சேன். ஏன்னா இவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுங்கிறப்ப அதை அப்படியெல்லாம் பண்ணிட முடியாது. ஃப்ரெஷ்ஷா ஆப்பிள் மாதிரி ஃபேஸ் வச்சுலாம் என்னால் பண்ண முடியாது. ஸோ நான் என்னோட டயட்டை மாற்றிக்கிட்டேன். ஸோ என்ன சொல்றது, தூங்குற நேரம் எல்லாமே மாதிரி அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்க முடியாதுங்க. அப்படி அந்த கட்ஸோட இருக்க முடியாது, அவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியாது அந்த கேரக்டர் நான் யோசிச்ச வரைக்கும். ஸோ அப்போ அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், இப்படி இருக்காது, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் மைண்டில் நினச்சிக்கிட்டு அதை நான் பண்ணுறப்ப அது ஓகேவா இருந்துச்சு. டேரக்டர் அது மாற்றலை, இது ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த டோன்லேயே நான் போயிட்டேன். என்னை செட்டில் கூட எல்லாரும் எனக்கு நெருக்கமான எல்லாமே ஜாம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் ஒரு மாதிரி. ஸோ அது எனக்கு நானே விருப்பப்பட்டு பண்ணது. அது மக்களுக்கு கன்மையாகவும் நான் நம்புறேன். ஏன்னா நம்ம அந்த கேரக்டர் உள்வாங்கி அந்த கேரக்டராகவே இருக்கிறதுனால ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அது நமக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? அப்படி எவ்வளவு நாள் டிராவல் ஆகிட்டே இருந்துச்சு அந்த ஒரு கேரக்டர். எங்க போனாலும் இப்படியே நம்ம போற மாதிரி ஃபாலோவர்ஸ்க்கே தெரியுமே. ஒரு 1.5 வருஷம் ஏன் சோகமா இருக்கீங்க, ஏன் டவுனா இருக்கீங்க, சந்தோஷமான வீடியோ பண்றீங்க, வீடியோ ட்ரெண்டிங் தானே, வீடியோக்குள்ள உங்களை பார்த்தா நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான விளக்கம் என்னால் கொடுக்க முடியாது. அதுக்கான காரணம் இதுதான். ஒரு அதான் நீங்க படம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த கேரக்டர் எல்லாமே வருது ஃபுட்டேஜ் அப்படிங்கிறப்ப உங்களால் உணர முடியும். அந்த கேரக்டர் பண்ற விஷயங்கள் அது அப்படி இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த தாட் ப்ராசஸ்லேயே தானே இருக்கணும், அதானே சரி. ஸோ அப்போ அதுலேருந்து நம்மளால வெளியே வர முடியல. இப்போ கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கோம், வந்துடலாம். லுக் வைஸும் உங்களை வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது உண்மையா? ஸோ லுக் வைஸ் என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கு? அது என்ன மாதிரி லுக்கு, அப்படியெல்லாம் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேனாலாம் சொல்ல வேணாம். ஸோ லுக் வைஸ் எவ்வளோ மெனக்கடையில் இருந்திருக்கு இந்த படத்தில்? என்ன மாதிரி ஒரு எதிர்பார்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ல எதிர்பார்க்கலாம் இல்லையா உங்களை? அதாங்க இந்த மூஞ்சி தான், இதுதான், இது மாற்ற முடியாது, அது மாற்ற முடியாது சொல்லிடுறேன். ஸோ அதை தாண்டி சார் நம்ம கமிட் பண்றப்ப சொல்லிட்டாப்புல பியர்ட் நிறைய வேணும், முடி நிறைய வேணும், வளர்த்துக்குங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதுலேருந்து 6 மாசம் வளர்த்ததுக்கு அப்புறம் தான் ஷூட்டே நமக்கு போச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே சொல்றேன், மெஜாரிட்டி ஆர்டிஸ்ட்டுக்கு. ஸோ அது நீங்க இப்போ ட்ரெய்லர் கட்ல வந்திருப்பல்ல, ஸோ அதுதான் லுக்கு. ஸோ அதுல இந்த லெவல் கூடும் குறையும், ஆனால் இருக்கும். ஒரு 1.5 வருஷம் அதை நம்ம கேரி பண்ணணும். இது எனக்கு ரொம்ப புதுசு. என்னால் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் மீன்ஸ் பேச்சுலராக தான் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு குழந்தை இருக்குல்ல, ஸோ முத்தம் கொடுக்குறது, கொஞ்சிறது, பக்கத்தில் படுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப சங்கடம். அதை தாண்டி மொத்த முகமும் ஹீட் ஆகுங்க, மொத்த முகமும் ஹீட் ஆகும். ஸோ நான் என்ன நினைச்சு சொன்னா டி சார்லாம் நான் மிரண்டேன் ஏப்பா. ஸோ அது இது விருப்பப்பட்டு பண்ணுறது தான். எனக்கு பிடிக்கல, கஷ்டப்பட்ட ரொம்பங்கெல்லாம் கிடையாது, விருப்பப்பட்டு பண்ணது தான். ஸோ டி சார் பார்க்கும்போது ஒரு 3 லுக்ல இருந்தாரு. 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லுக்ல அவரை நாங்க பார்த்தோம். நீங்க அவர் கூடயே டிராவல் ஆகிறதுனால உங்களுக்கும் ஒரு 3 லுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு கேரக்டரும் அது எடுக்கிற அந்த பாத்துல செலக்ட் பண்ற ரூட்ல அது சில விஷயம் செய்ய வேண்டியதா இருக்கும். ஸோ இன்னொரு கேரக்டர் ஃப்ரீயா மூவ் ஆகிட்டு இருக்கு, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம மூவ் ஆகுது அப்படின்னா அது அந்த சேஞ்சஸ் அதுக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி தான் அது. நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்றதுனால படம் அவ்வளவு மறைச்சு வைக்க வேண்டிய கேரக்டர் என்னோட கிடையாது. இருந்தாலும் நம்ம பேச வேணாம்னு நான் நினைக்கிறேன். படம் முடிச்ச மாதிரி பேசினா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு கேரவனே போக மாட்டாரு, அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் கூட, அங்க இருக்கிற ஃபேன்ஸ் கூட எல்லாம் வந்து அப்பப்போ இன்ட்ராக்ட் பண்ணுவார், அப்படி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எபோட் டி சார், அவர் எப்படி எல்லாம் இருப்பாரு? அவர் கூல் தாங்க, கூல். அதிகமா பேச மாட்டாப்ல, எங்க பேசணுமோ அங்க பேசுவாரு. டேரக்டர் கிட்ட தான் அதிகமா பேசுவாரு. ஏன்னா அந்த காட்சி முக்கியம் இல்ல. இந்த மில்லருங்கிற கதாபாத்திரம், இப்ப நான் எனக்கு ஒரு சின்ன கதாபாத்திரம், நானே இவ்வளவு பேச அந்த கேரக்டருக்காகங்கிறப்ப அது லீட் பண்ண போற மில்லருங்கிற கேரக்டர் வந்து உட்காந்துட்டு ஷாட்டுக்கு முன்னாடி ஜாலியா எல்லாரும் பேசிட்டு இருந்தா அது எப்படி அப்படி இருக்கும். ஸோ அதனால அது எல்லாருமே செட்ல புரியும். சார் வந்தாருன்னா செட்டே அமைதியாயிரும், அவர் இருப்பாரு. ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாலியா டேரக்டர் கிட்ட பேசுவாரு, சரி கோ ஆர்டிஸ்ட் கிட்ட பேசுவாப்ல. ஸோ ஃபோக்கஸ் தாங்க, ஃபோக்கஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது வெளில நமக்கு தெரியாது, பயங்கர ஃபோக்கஸ்டா இருக்காரு பாரு அப்படிலாம் தெரியாது. சாதாரணமா இருப்பாப்ல, ரோலிங் ஆக்ஷன்ல அவரு மூட் ஆன் ஆயிரும், அவ்வளவுதான். இருந்தாலும் சில நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு யாராவது ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது ரொம்ப ஒரு ப்ரௌடா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த படத்துல ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் நீங்க நடிச்சது பார்த்து அப்ரிசியேஷன் நடந்த ஒரு மொமெண்ட் அப்படி ஏதாவது இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு காட்சி. ஸோ அந்த காட்சியில நிறைய சொல்ல முடியாது.
நிறையா வந்துட்டீங்க, நிறைய அவார்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஏன்னா நான் 10th 6 பேக் வச்சுட்டேன். ஒரு 10th படிக்கிற பையன் ஏன் 6 பேக் வைக்க போகிறான்? பொல்லாதன் படம் பார்த்த அந்த வெறி தான். ஸோ அந்தளவுக்கு அவரை நமக்கு பிடிக்கும். கழுத்தில் அந்த ருத்ராட்ச கோட்டைலாம் போட்டு சுற்றின பையன் தான் நானுமே. ஸ்கூலில் வந்து முடி வளக்கூடாங்கிறப்ப ஃபங்க் வச்சுக்கிட்டு அந்த பொல்லாத நேரத்தில் வச்ச பையன் தான் நானும். ஸோ அப்போ நம்ம அப்படி ரசிச்சுட்டு இருந்தவர் கூட ஸ்க்ரீனில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஆனால் அதை நம்ம காட்டவே கூடாது. அது எத்திக்ஸ் இல்லை, சரி வராது அது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இப்பவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதான் சொல்கிறேன். நம்ம பேசுவோம். இது உங்களுக்கு புரியுதுல, நான் இவ்வளோ எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அவ்வளோ அழகான விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஒரு நல்ல படம், ஒரு நல்ல டீம், அழகான அனுபவங்களை, மனுஷனோட உணர்வுகளை உணரக்கூடிய ஒரு டீம். ஆரம்பத்தில் இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வரும்போது சிவராஜ்குமார் சார் இந்த படத்தில் இருக்காரு அப்படின்னா தனுஷ் சாருக்கு ஒரு ஈக்குவலான ஒரு வில்லன் அப்படின்னா அவரா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் டீசர் ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது 2 பேரும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் போல பார்த்து அலையா சாங்கெல்லாம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மேபி சிவராஜ்குமார் சார் அவரை மீட் பண்ணீங்களா? ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? அவரை நான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஸ்டார் எப்படி இருக்காருன்னு பார்த்தா அவர் ஸ்டார் மாதிரி இருக்க மாட்டாப்ல. அது நம்ம பேசல எதுவும் பண்ணல, நம்ம பழக்கமே அதுதான், நம்ம யாரும் பேச மாட்டோம், தள்ளி இருந்து ரசிப்போம் அவங்க அழகா. அப்படிலாம் இருக்கலாம், ரொம்ப பெரிய விஷயங்க. அது சில பேர் வந்து நான் அப்படி இருக்கேன் பாருன்னு காமிக்கிறதுக்கு அப்படி இருப்பாங்கல்ல, அப்படி கிடையாது. இயல்பே அதுதான். அவர் இப்படி இருக்க முடியாது, இம்பாசிபிள். இது இப்படி ஒரு கேரக்டர், இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டோட, இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி இருப்பாரானா இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் இருக்காரு. அதனால தான் அவர் அவ்வளோ பேருக்கு பிடிக்கும். இந்த ஆர்ட் ஒர்க் அவ்வளோ ரியாலிஸ்டிக்கா இருந்தது. அந்த ஒரு வேர்ல்டு நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்படி ஒரு உலகம் இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அதுக்கு முக்கியமா அவரோட பங்கும் ஒன்று இருக்கு. ஸோ நீங்க அந்த ஒரு ஆர்ட் ஒர்க்லாம் நீங்க லைவா பார்க்கும்போது எல்லாம் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் நான் செட்டுக்குள்ள போறப்ப எனக்கு தினமுமே பாருங்க கூசம்ஸ் ஆகுது பாருங்க. தினமும் காலைல நான் போறப்ப எனக்கு கூசம்ஸ் ஆகும். ஏன்னா அந்த இடம் நீங்க இப்ப பாத்துட்டீங்க. பழைய இன்டர்வியூ நான் என்னால ரிவீல் பண்ண முடியல. இப்ப ட்ரெய்லர்ல பாத்துட்டீங்கல்ல, கோயில் பின்னாடி மலை, முன்னாடி கிராமம். ஸோ இங்கே இருந்து தான் நம்ம போவோம். குற்றாலத்துலேருந்து போவோம். நம்ம பழைய குற்றாலத்துலேருந்து கிளம்பி போகிறப்ப தினம் விடிய காலில் சூரியன் வந்துட்டு இருக்கோம், பின்னாடி மலை, முன்னாடி கோயில். அந்த வைப்போட தான் நாங்கள் உள்ளே போவோம். அது ஏன் அந்த வைப் வருது? அது உண்மைங்கிற மாதிரி இருக்கும். உண்மைதான் அது. அப்படி அது செட்டுன்னு நம்ம நம்ப முடியாதுங்க. அது எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. முழுசாக நம்பியிருக்காங்க. இயக்குனரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி இருக்குது, அதுக்கு நம்ம உண்மையாக கொடுத்தாங்கன்னு சொல்லி பயங்கரமாக வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் படம் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக யாருக்குமே இங்கே பிசுறுலாம் சொல்லவே முடியாது. அது செட் இல்லை, அது உண்மைதான். மீன்ஸ் குடிசையெல்லாம் உண்மையான குடிசை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதான் சொல்லுவாங்களாங்க, நாங்கள் வந்து ஃபேமிலியாக இருந்தோம்னு. நாங்கள் மொத்த கிராமமுமே ஃபேமிலியாக இருந்தோம். மழை வெயில் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது, ஷார்ட் போயிட்டு திடீர்னு மழை வந்துடும். ஒரு ஷார்ட் இப்போ உங்களுக்கு புரியுதில்ல, அருண் சார் வந்து எந்த கலர் பலர்லாம் பார்த்து ஷூட் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ நல்லா போயிட்டு இருக்கும் வெயிலில். டக்குன்னு அந்த குற்றாலம் சீசன் மாறணும், டக்குன்னு மழை வந்துடும், காற்றுல ஹியூமிடிட்டி வந்துடும், தரையில் கொஞ்சம் ஈரமாயிரும். ஸோ அப்போ அதுக்காக வெயிட் பண்ணி வெயில் வந்து கொஞ்சம் காஞ்சி பேலன்ஸ் பண்ணி தரையெல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் அடுத்து அதே மாதிரி ஷாட்டில் போகணுங்கிறப்ப அது ஒருத்தவங்க மாறி நடிச்சா கூட ஜம்ப் இருக்கும். ஸோ மொத்த டீம், ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே அது பயங்கர கோஆர்டினேஷனுங்க, மனசார பண்ணது. அதுலேயும் ஆக்ஷன் சீக்வன்ஸு வைலன்ஸாக தான் இருக்கும், ரொம்ப வைலன்ஸாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக இருந்துடாது. ஸோ அது வந்து நம்ம பார்க்கும்போதே நமக்கு வலிக்கும், அங்கே அடிச்சா அந்த மாதிரி தான் இருக்கும். அவரோட அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாரு. அது வந்து ரியலாக இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பார்க்குற நமக்கே வரும் இல்லையா? அந்த ரியலிஸ்டிக்காக என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணார்? மேபி அந்த ஊர் மக்களை எல்லாம் சில துன்புறுத்துற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஸோ மேபி அந்த கூட்டத்தில் நீங்களும் இருந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் மாட்டி அடி வாங்கி அந்த ஒரு மொமெண்ட் எல்லாம் நடந்துச்சா? எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பெருசாக இல்லை, ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிற காட்சிகளை நான் இருந்து பார்த்தேன். ஸோ அப்போ அந்த கிராமத்து மக்களை போட்டு அடிக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் ரப்பர் தான், இதெல்லாம் ஒரிஜினல்லாம் கிடையாது. ஆனால் அதோட ஹிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுதான், அதுக்காக போட்டு அடிக்க முடியாது, அதுக்கு தப்பு. இந்த ரெண்டாவது சினிமாங்கிறது நடிப்பு தான். வெடிக்கினா கட்டி வச்சு வெடிக்கிறாங்க, டவுன் வெடிக்க முடியும், அதெல்லாம் கிடையாது. ஆனால் அதோட அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதோட எட்ஜ் நீங்கள் கட் பண்ணிட்டு ஸ்டிக் படாமல் இருந்தாலோ இல்லை நீங்கள் கொஞ்சம் ஃபேக்காக பர்ஃபார்ம் பண்ணாலோ அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த ஹிட் படுறப்ப நீங்கள் ரியலாக நடிக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப உண்மை மாதிரியே இருக்குது. இந்த படத்துல பெரிய லெவல்ல இது என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணாதனால எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இது அப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி அவங்கவுங்க ஓன் தியரிஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒண்ணு படிச்சது இது வந்து மருதநாயகம், ஸோ அதை தழுவி இருக்கும், ஸோ அந்த மாதிரி சில ரெஃபரன்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் உண்மையா? அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாதுங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டனால என்னால் எதுவும் பேச முடியல. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து சில விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். அது ஏன் போட்டு குழப்பி எது தூரம் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஈஸியாக சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நடித்த நடிகர்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் சொன்னதும் சரி, சார் நான் இன்டர்வியூ கொடுத்ததும் சரி, அதிலே சில விஷயங்கள் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஆனால் அதை தாண்டி நீங்கள் இந்த படம் பார்க்குறப்ப ஒரு விஷயம் சார் பண்ணியிருக்காப்புல, அந்த நான்லினியர் சம்திங்னு ஒரு பேட்டர்னில் போயிருக்காரு. ஸோ அது மக்களுக்கு புது அனுபவத்தை கொடுக்கும் தான் நான் நம்புகிறேன்.
படம் ஃபுல்லாவே அந்த ஒரு நான் லீனியர் அந்த ஒரு பேட்டர்ன்ல ப்ராப்பர் லீனியர் நானியர் இல்லாம ஒரு சம்பவம் ஏதோ ஒரு வேற பேட்டர்ல போயிருக்கதா சொல்றாங்க. டி சார் கூட ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தார் ஆடியோ லான்ச்ல. சோ அது டோட்டலா மக்களுக்கு புதுசா இருக்கும். அந்த தள்ளுமாலா மாதிரி எல்லாமே ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகுமா, அப்படி இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்? அதுதான் அதான் பாக்குற மக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கணும் இல்லைங்க. பழகி போன ஒரு விஷயத்த பண்றதுல என்ன இருக்கு? தியேட்டருக்கு வந்தோம்னா எக்ஸைட்மெண்ட் கிடைக்கணும். சோ அதுதான் விஷயம். சோ அதை சார் கண்டிப்பா பண்ணுவாரு. அது டப்பிங் எல்லாம் பாத்தீங்களா? டப்பிங் பார்க்கும்போது அந்த ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. டப்பிங்ல நான் என்னால முடிஞ்சது பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் டப் பண்ண படங்கள்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் டப் பண்ணதே கிடையாது. ஏன்னா நம்ம அங்க பெர்ஃபார்ம் பண்றப்ப எல்லாத்தையும் பண்றோம். ஓடுறோம், மூச்சு வாங்குறோம், சிரிக்கிறோம், அழுகுறோம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க பண்ணிடுறோம். ஆனா அதையே இங்க டப்பிங்ல உட்காந்து பண்றப்ப அது கொஞ்சம் மெனக்கடல் கொஞ்சம் கிடையாது, ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அது எனக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு. ஒரு காட்டு பகுதியில இப்ப சிட்டிக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம், நேரா போய் டீ ஷாப்ல மீட் பண்றோம்னா உட்காந்து பேசிடலாம். அதே சமயம் அங்க ஒரு மலையில ஏறி போயிட்டு ஒரு கேரக்டர்கிட்ட பேசுறப்ப அந்த கேரக்டர் பார்த்து நம்ம பயப்படுறோம்னா மூச்சு வாங்கணும், கைண்ட்னஸ் இருக்கணும், ரெக்வஸ்ட் இருக்கணும். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ஒர்க். எனக்கு ஆக்ஷன்ல பண்ணிட்டு நடிச்சுக்கிட்டே பேசுறானா பேசிடுறான், நின்றுட்டு பேசுறானா அந்த மாதிரி உள் வாங்கி பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைவான அனுபவம். எனக்கு இந்த மில்லர் நிறைய கத்து கொடுத்துருச்சு. இன்னொரு விஷயம், படத்துல நிறைய அந்த ஒரு பிளாஸ்ட் சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. மேபி அந்த ஒரு பிளாஸ்ட் மேக்கிங் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அதுக்கான எஃபர்ட்ஸ். ஆமாங்க, அதுதான் நீங்க பார்த்தாலே தெரியுமே. ஸோ அது ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. ஆனா அது ஒரே ஷாட்ல எடுக்க முடியுமானா கஷ்டம். நிறைய விஷயங்கள் அது முடிச்சிட முடியாது அப்படி. ஸோ அதனால அது நிறைய ஷாட்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் அங்க இஷ்யூவானு சொன்னாங்கல்ல, சும்மா இது ஏதாச்சும். ஸோ அதுதான் விஷயம். அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது அவ்வளவு பெரிய பிளாஸ்ட். இப்போ சவுண்ட் எஃபெக்ட் தான் ஆட் பண்ணிருக்காங்க. மற்ற டப் 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 தான் அது. ஸோ அதுக்கு தான் அதை இஷ்யூ ஆகிட்டு இருந்தாங்க. மற்றபடி இது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா மெனக்கடலுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ ஒரே ஃப்ரேம்ல அதை எடுத்து முடிச்சிடாம மிட் டைட்டு வேற பாயிண்ட் ஆஃப் வியூல அதை பல ஷாட் முயற்சி பண்ணாங்க. ஸோ இதை நான் எப்படி சொல்றது, இது மிகப்பெரிய ஒர்க்குங்க இது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்ச ஸ்டெப் பெருசுன்னு. ஸோ அதுலேருந்து பேக் அடிச்சிடக்கூடாது, அதை கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா டி சார் உள்ள இருக்காரு, மக்கள் எதிர்பார்க்குறாங்க, பேன் இண்டியா ஃபிலிம்னு சொல்றப்ப. ஸோ அதுக்கான மெனக்கடல்ல அவங்க யோசிக்காம செஞ்சாங்க. எல்லாருமே சொல்றேன். இப்போ இவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க, அந்த பாம் ஸ்குவாட் செட் பண்றவங்க பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்று அடுத்த ஷாட் டக்குன்னு ரெடி ஆகணும், மொத்தமாக செட் பண்ணணும், உட்காந்து கட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ எஸ், யாருமே பின்வாங்கவே இல்லை. இறங்கிட்டோம், வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி இறங்கி அடிச்சிருக்காங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. பொங்கலுக்கு இன்னொருத்தரும் வராரு. ஸோ எஸ்கே பிரதர். ஸோ 2 பேருக்கும் ஒரு கிளாஷ் எகெயின். அந்த கிளாஷ் எப்படி பாக்குறீங்க? அதாங்க, என்னது சினிமா வாழணும். ஏன்னா இப்போ அந்த ஐலாண்ட் படத்தில் ப்ரொடியூசர்னா அவரும் வாழணும். 2 படங்களுமே எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதில் எது ஹிட் ஆகுதுங்கிறது அந்த படத்தோட வேல்யூவை பொறுத்து இருக்குது. நம்ம ஜென்ரலாக பார்க்குறப்ப ஐலாண்டுங்கிறது குழந்தைகள் படம், குழந்தைகள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பிடிக்கும். ஸோ குழந்தைங்கிறப்ப ஃபேமிலியும் போய் பார்ப்பாங்க. நான் கேப்டன் மில்லர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ ராக்கி படத்தை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க, சானிகாயன் பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. கேப்டன் மில்லர் பற்றி அந்த லிஸ்ட்டில் கேப்டன் மில்லர் சேர்ந்துக்கும். அதை பற்றியும் இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு கூட உட்காந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசலாம். அப்படிப்பட்ட படம் கேப்டன் மில்லர். ஒவ்வொரு படமும் நம்ம அந்த ஒரு ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இந்த படம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் உங்களோட லைஃப்ல, இந்த growth வைஸ்? அதாங்க, எனக்கு மாறினா சந்தோஷம் தான். மாறல அப்படின்னாலுமே எனக்கு இந்த அனுபவங்கள் எனக்கு மோர் தென் எனஃப். இந்த படத்துல கிடைச்ச அனுபவங்கள் இருக்குல்ல, அது மோர் தென் எனஃப். ஸோ அது அடுத்தடுத்த வாய்ப்புகள் வர்றப்ப எனக்கு அது இப்படி இருக்கணும், இதை நீ புரிஞ்சுக்க. ஏன்னா வெறும் ஆர்டிஸ்டா போயிட்டு எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத. அங்க இருக்க மொத்த டீமுக்கும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, இவ்வளோத்த தாண்டி தான் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப நீ இப்போ ஒரு பிரச்சனை பண்ணாத, அமைதியாரு, அடாப்ட் பண்ணிக்க அப்படிங்கிறது இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒன்று போதும், நம்ம சர்வே பண்ணிடலாம். கேப்டன் மில்லர் நம்ம படத்துலயும் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருக்கும், அதே சமயம் நம்ம யூடியூப்ல வேற இருக்கும். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கும் அப்பப்போ நம்ம அப்டேட் இல்லை வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? நான் ட்ரை தான் பண்றேன். பர்ஃபெக்டா பண்றேன்லாம் கிடையாது. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸ்ட்ரீமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் அந்த பல்ஸை நான் பிடிச்சிருவேன். அது ரொம்ப ஒரு கஷ்டம் தானே இல்லையா? ரொம்ப கஷ்டம். ஸோ கேப்டன் மில்லர்ஸ் ஆப்வியஸாக நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் உள்ள போனதுக்கப்புறம் நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் உங்களுக்கே இருந்திருக்கும் இல்லையா? அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ், என்ன சீன் கொடுத்தாலும் டப்புன்னு சிங்கிள் டேக்கில் முடிச்சுட்டு போகிறவங்க. ஸோ பார்த்து வியந்த விஷயம்னா என்ன? உங்களுக்கு கொஞ்சம் அதில் அடாப்ட் ஆகி உள்ள ட்ராவல் ஆகிறதுக்கே சில சேலஞ்சஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அப்படி ஏதாவது விஷயங்கள் இருந்ததா? ஃபர்ஸ்ட் டேவே குமரவேல் சார் கூட சீன் காம்போ. நான் அவரை ஒரு தடவை முன்னாடி அந்த நடிப்பு கற்றுக்கிட்டு இருக்கப்ப அசோக் பிள்ளர்கிட்ட பார்த்தேன். க்ளீன் ஷேப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். அவரை பார்த்தே நல்லா இருந்துச்சு, ஒரு ஜோஷ். அவரும் நடிப்பு தெரிஞ்ச ஒரு பயங்கரமான ஆள்ல. ஸோ நம்ம பெரிய ஆட்கள் நினைச்ச நபர்கள் கூட டக்குன்னு ஃப்ரேம்ல நிற்கிறப்ப, அதுவும் அவர் சில விஷயங்கள் அவங்க சொல்ற பண்ணி இப்படி பண்ணு நல்லா இருக்கும்,
கரெக்டாக இருக்குது, மாற்றிக்காத அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறப்ப டே ஒன்னே நான் வந்து அந்த வைப்பை ஃபீல் பண்ணிட்டேன். இது வேற, இது ஜஸ்ட் லைக் தட் நீ பண்ணிட்டு போய் யாரை ஏமாற்ற முடியாது. கேமராமேன் ஒரு தப்பாக பண்ணுறோன்னா கேமராமேன் சொல்லிடுவாரு சரியில்லைன்னு, இல்லை ஏடி சொல்லிடுவாங்க சரியில்லைன்னு. அதை தாண்டி டேரக்டர் சொல்லிடுவாரு அவங்களுக்கு வேணுங்கிறது வேணும், அத்தனை பேருக்கு வேணுங்கிறதும் அங்கே வேணும். இவ்வளோ பேர் பர்ஃபெக்டாக உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ நீங்கள் அங்கே உழைப்பிட்டுலாம் ஓட முடியாது. ஸோ அதிலே தெரிஞ்சு போச்சு இங்கே நம்ம இருக்கணும். அந்த அவங்க எதிர்பார்த்த கேரக்டராக நம்ம மாறினா மட்டும்தான் இங்கே இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு போக முடியும் ப்ராப்பராங்கிறத மைண்ட் செட் பண்ணிட்டேன். அது என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். மக்கள் பார்த்து சொல்லணும், அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கேப்டன் மில்லர் பற்றி ஒரு ஃபுல் டீகோட் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சேர்ந்து முன்னேறுவோம். நன்றி.